ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்மளுடைய கேலக்ஸி ஆட்ஸ் பேக்கேஜ் அப்புறம் வந்துட்டு இன்னும் சில முக்கியமான அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். அது என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக்கேஜை பற்றி சொல்கிறேன். இந்த மண்டேலேருந்து, அதாவது வர 22ஆவது தேதியிலிருந்து இந்த ஃப்ரீ ஐடின்னு இருக்கு இல்லையா, நம்ம ஐடி லாகின் பண்ண உடனே ஃப்ரீ ஐடின்னு வரும். அந்த ஃப்ரீ ஐடின்னு இருக்கிறது வந்து ஸ்டார்ட் அப் ஐடியாக சேஞ்ச் ஆயிரும். சரிங்களா? ஃப்ரீ ஐடிக்கு வந்துட்டு 5 to 25 ருபீஸ் ஏர்னிங், ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 300 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தது இல்லையா. அது வந்துட்டு அதே தான் ஸ்டார்ட் அப் ஐடியாக சேஞ்ச் ஆகுது. ஸ்டார்ட் அப் ஐடிக்கும் சேம் செல்ஃப் இன்கம் வந்துட்டு 5 to 25 ருபீஸ் வரைக்கும் இருக்கும். மேக்ஸிமம் 300 ருபீஸ் வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்ணலாம் ஸ்டார்ட் அப் ஐடியில். இப்போ வந்து ஃப்ரீ ஐடியா இருக்குது. 21ஆம் தேதிக்கு பிறகு ஸ்டார்ட் அப் ஐடியா சேஞ்ச் ஆகும். இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது ஃப்ரீயாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிவிட்டு ஐடியை ஆக்டிவ் கூட, அதாவது ஃபோன் நம்பர் கொடுத்து அப்டேட் கூட பண்ணிக்காமல் ஐடியில் ஒர்க் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தாங்க டைம். சரிங்களா? இந்த 31ஆம் தேதிக்குள்ளே அவங்க ஆக்டிவ் ஆகி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? அப்படி அவங்க ஆக்டிவ் ஆகி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாத பட்சத்தில் அவங்களுடைய ஐடி இன்ஆக்டிவ் ஆயிரும். அப்புறம் அவங்க கம்பெனியில் இல்லை, வேறு எப்படி காண்டாக்ட் பண்ணாலும் அவங்களுடைய ஐடி இன்ஆக்டிவ் தான், ஆக்டிவ் ஆகாது. அதனால் உங்களுடைய டவுன்லைனாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உங்களுடைய ஐடியை ஆக்டிவாக வச்சுக்கிடணுன்னா அதில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரௌன்ஸ் பிளானில் வந்துட்டு 500 ருபீஸ் கட்டி நம்ம ஜாயின் பண்ணுவோம். செல்ஃப் இன்கம்னு பார்த்தா 10 ருபீஸ்லேருந்து 50 ருபீஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பெர் டேக்கு 500 ருபீஸ் ஏர்ன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. சில்வர் பிளானில் வந்து 1000 ருபீஸ் கட்டி நம்ம ஜாயின் பண்ணுவோம். செல்ஃப் இன்கம்னு பார்த்தா 15 ருபீஸ்லேருந்து 75 ருபீஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பெர் டேக்கு 1000 ருபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கோல்டு பிளானுக்கு வந்து நம்ம 2000 ருபீஸ் கட்டி ஜாயின் பண்ணுவோம். இதில் வந்துட்டு செல்ஃப் இன்கம்னு பார்த்தா 20 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பெர் டேக்கு 2000 வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பிளாட்டினம் பிளானில் வந்துட்டு ஒருத்தவங்க 5000 ருபீஸ் கட்டி ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய செல்ஃப் இன்கம் மட்டும் 30 ரூபாலேருந்து 150 ரூபா வரைக்கும் இருக்கும். மேக்ஸிமம் 3000 ரூபா வரைக்கும் அவங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு பெர் மந்த்துக்கு 250 ருபீஸ் வந்துட்டு கம்பெனி சைடில் இருந்தே மந்த்லி அவங்களுக்கு அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போடுற மாதிரி வரும். சரிங்களா? இது மட்டும் இல்லை, டைமண்ட் பேக்கேஜில் 10,000 ரூபா கட்டி ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணுறவங்களுக்கு செல்ஃப் இன்கம்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 50 ரூபாலேருந்து 250 ரூபா வரைக்கும் கிடைக்கும். மேக்ஸிமம் அவங்க பெர் டேக்கு 5000 ஏர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவங்களுக்குமே பெர் மந்த்து 500 ருபீஸ் அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற மாதிரி கம்பெனி சைடில் போட்டுருவாங்க. பிளாட்டினம் டைமண்ட் பிளானில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பெர் மந்த்துக்கு எக்ஸஸாக கொடுக்குற அமௌண்ட் வரும். மற்ற இந்த பிளான்லேயும் இந்த பெர் மந்த்துக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, இது வர்றது கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வித்ட்ராவல் அப்டேட்டு. இது வரைக்கும் நம்மளுடைய கம்பெனியில் சாட்டர்டே டு சாட்டர்டே தான் வித்ட்ராவல் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரிங்களா? இப்போ வந்துட்டு இந்த வித்ட்ராவல் ப்ராசஸில் ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர் இந்த மாதத்தில் 1ஆம் தேதிகளில் மட்டும் நம்ம வித்ட்ரா கொடுத்துக்கலாம். அதாவது 1/8/2024, 1/9/2024, 1/10/2024 இந்த தேதிகளில் வித்ட்ரா கொடுத்துக்கிடலாம். ஸ்டார்ட் அப் ஐடி, அதாவது ஃப்ரீ ஐடியில் ஜாயின் பண்ணவங்க 300 ரூபா மினிமம் இருக்கலாம். மேக்ஸிமம் 500 ருபீஸ் வரைக்கும் வித்ட்ரா கொடுத்துக்கிடலாம். ப்ரௌன்ஸ் பிளானில் 500 to 750 வரைக்கும் வித்ட்ரா கொடுத்துக்கிடலாம். சில்வர் பிளானில் இருக்கிறவங்க 500 to 1000 வரைக்கும் வித்ட்ரா கொடுத்துக்கிடலாம். கோல்டு பிளானில் இருக்கிறவங்க 500லேருந்து 1200 வரைக்கும் வித்ட்ரா கொடுத்துக்கிடலாம். பிளாட்டினம் பேக்கேஜ் மினிமம் 1000 ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் 1500 வரைக்கும் வித்ட்ரா கொடுக்கலாம். டைமண்ட் பேக்கேஜில் இருக்கவங்க மினிமம் 1000 ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் 2000 வரைக்கும் வித்ட்ரா கொடுத்துக்கிடலாம். இது எப்போ வரைக்கும்னா அக்டோபர் வரைக்கும் தாங்க. அக்டோபருக்கு பிறகு வந்துட்டு டெய்லி வித்ட்ராவலே நம்ம கொடுக்கலாம். டெய்லி வித்ட்ராவல் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா, அதாவது மினிமம் வந்துட்டு 100 ரூபாய் இருந்தாலே வித்ட்ரா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வித்ட்ரா கொடுக்குற அமௌண்ட் வந்துட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ளே நமக்கு வந்துடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் இப்போ வந்துட்டு ஒரு 5% அட்மின் சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. அக்டோபருக்கு பிறகு பிடிக்க வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும், இல்லாமலும் இருக்கும். அப்போ அப்டேட் பண்ணுறோம், அதாவது அக்டோபருக்கு பிறகு அந்த டீட்டெயில் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதே போல் கேஒய்சி கண்டிப்பாக வந்துட்டு அக்டோபருக்கு பிறகு நம்ம வந்துட்டு எல்லாருமே எடிட் பண்ணுற மாதிரி தான் வரும். சரிங்களா? கேஒய்சி வந்துட்டு கண்டிப்பாக எடிட் பண்ணணும். ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா நம்ம மினிமம் ஒரு ₹500 நம்ம ஐடியில் இருக்குது அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு ஐடி போட போகிறாங்க. அதாவது ஒரு அதாவது ஸ்டார்ட் அப் பேக்கேஜில் வராங்க, இல்லைன்னா பிரான்ஸ் பிளானுக்கு வராங்க. அது மாதிரி எந்த பிளானுக்கு வராங்க அப்படின்னாலும் நம்ம ஐடியில் ஒரு மினிமம் ₹500 இருக்குதுன்னா நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஐடியிலேருந்து அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணி விடணும்னா சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிடலாம். நம்மளுடைய ஐடியில் இருக்கிற அந்த அமௌண்ட்டு வச்சு நம்ம ஐடி ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். சரிங்களா? இந்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு எந்த ஒரு டிடக்ஷனும் பிடிக்க மாட்டாங்க. வித்ட்ரா கொடுக்கறது ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர் இந்த மாதங்களில் மட்டும் 1ஆம் தேதி மட்டும்தான் நம்ம ரெக்வஸ்ட்டு கொடுக்க முடியும். மற்ற டேட்டில் கொடுக்க முடியாது. இந்த 3 மாதங்களுக்கு மட்டும்தான். சரிங்களா? இதை உங்கள் டீமுக்கு தெரியப்படுத்திடுங்க. நம்மளோட பேமெண்ட் சிஸ்டம் இப்போ எப்படி இருக்குது, இனி வர காலங்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஜிபே, ஃபோன்பே, அப்புறம் பேடிஎம் இந்த வழியில் தான் வந்துட்டு நமக்கு அமௌண்ட்டு போட்டுட்ருக்காங்க. சரிங்களா? பேஅவுட் போடுறாங்க. அக்டோபருக்கு பிறகு வந்துட்டு நமக்கு பேமெண்ட் கெட்டவே ஆப் ஒன்று வந்துடும். அந்த ஆப்லேயும் நம்ம வந்துட்டு கேஒய்சி அப்டேட் பண்ணுற மாதிரி தான் வரும். சரிங்களா? அதை அப்டேட் பண்ணி முடித்த பிறகு நம்ம வித்ட்ரா கொடுக்குறோம் அப்படின்னா 24 ஹவர்ஸில் வந்துட்டு நமக்கு நம்மளுடைய அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிரெடிட் ஆகிரும். அதில் வந்து வித்ட்ராவல் மினிமம் ₹100 நம்ம வித்ட்ரா கொடுத்துக்கிடலாம். சரிங்களா? மேபி ₹10 இருந்தால் கூட வித்ட்ரா கொடுத்துக்கிடலாம். அது மாதிரி கூட கொண்டு வரணும்னு கம்பெனி சைடில் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கன்ஃபார்மாக சொல்ல கிடையாது. ₹100 மினிமம் இருந்தால் வித்ட்ராவல் கொடுத்துக்கிடலாம் அப்படின்றத இப்போ கன்ஃபார்மாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் பிடிசி கிளிக் ஆட்ஸ் இருந்தது, வீடியோ டாஸ்க்கும் இருந்தது. பிடிசி கிளிக் ஆட்ஸுக்கு வந்துட்டு நமக்கு இன்கம் 7 லெவலுக்குமே கொடுத்துட்ருந்தாங்க. சரிங்களா? 7 லெவல்லையுமே ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல்னு ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அந்த இன்ட்ரோ இன்கம் கொடுத்துட்ருந்தாங்க. இன்ட்ரோவில் அந்த அவங்க ஒரு ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு 15 பைசா, 10 பைசா, 750, 5 பைசா அது மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு லெவலுக்கும் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ வந்துட்டு நமக்கு வீடியோ டாஸ்க் மட்டும்தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ டாஸ்க் மட்டும் நம்ம பண்ணுறதுனால நமக்கு ஒரு லெவல் இன்கம் மட்டும்தான், 7 லெவல் இன்கம் கிடையாது. பிடிசி கிளிக்கு மட்டும்தான் 7 லெவல் இன்கம். இதை கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிடிசி கிளிக்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்தது. சரிங்களா? அதனால தான் இந்த பிடிசி கிளிக்கை இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இனி ஃப்யூச்சரில் வந்துட்டு பிடிசி கிளிக்ஸு வரும். சரிங்களா? லோக்கல் ஆட்ஸ்லேயே பிடிசி கிளிக் வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சரில் சீக்கிரமாகவே வரும்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ சீக்கிரம் வரும் அப்படின்றது கம்பெனி சைட்லேருந்து திரும்பி அப்டேட் கொடுப்பாங்க. அதே போல் ஆஃபர் வால்ஸில் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுறது சீக்கிரமாகவே ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது அஃபிஷியலாக வந்துட்டு அவங்களே நமக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத கற்றுக் கொடுக்க போகிறாங்க. சண்டே வந்துட்டு 2 ஆஃபர் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஆக்டிவாக இருக்கிற மெம்பர்ஸ் அண்ட் லீடர்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கான ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நியூ லீடர்ஸுக்கு குரூப் ஃபார்ம் பண்ணி அதில் ஆக்டிவாக இருக்கிற மெம்பர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸும் கம்பெனி சைடில் பண்ண போகிறாங்க. சரிங்களா? இனி கம்மிங் வீக்கில் இந்த ஒர்க்கு தான் பண்ண போகிறாங்க. ஆக்டிவ் இல்லாதவங்க ஆக்டிவ் ஆயிருங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.